பள்ளி கல்வித்துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ஐயா அவர்களை தலைமை உரை வழங்க பணிவன்போடு அழைக்கிறேன். இன்றைய தினம் மாநில எழுத்தறிவு விருதுகளை வழங்கி விழா பேருரையாற்ற வருகை புரிந்துள்ள மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த இயக்குனர் திருமதி சுகன்யா அவர்களே, திட்டம் மட்டுமில்லாமல் மனித மரியாதையை மீட்டெடுக்கும் ஒரு இயக்கமாக இருக்கின்றது. 15 வயதிற்கு மேற்பட்ட கல்லாதவருக்கு கல்வி அறிவு மற்றும் வாழ்வியல் திறன்கள் வழங்கும் உயரிய முயற்சியின் காரணமாக இதுவரை 30 லட்சத்திற்கு மேற்பட்டோர் எழுத்தறிவு பெற்றிருப்பது ஒரு வரலாற்று சாதனையாகும். என்பதை உணர்ந்த போதுதான் வயது வந்தோர் கல்வி என்ற சிந்தனை உருவானது. 1945ஆம் ஆண்டு தோன்றிய யுனெஸ்கோ எழுத்தறிவு என்பது மனித உரிமை என்ற குரலை உலகமெங்கும் ஒலிக்கச் செய்தது. இந்தியாவில் சுதந்திரத்திற்கு முன்பே வயது வந்தோருக்கான கல்வி முயற்சிகள் தொடங்கின. 1896ஆம் ஆண்டிலேயே குருகுலங்களில் கல்வி கற்ற மாணவர்கள் சுவடிக்கட்டுடன் கல்வி பயின்ற வரலாறு இந்தியாவின் முக்கிய மாநிலங்கள் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1915ஆம் ஆண்டு வெளியான விவேக சிந்தாமணி இதழ் கல்வி குடும்பங்களில் இருந்து கல்வி இயக்கம் தொடங்கியதாக பதிவு செய்கிறது. 1918ஆம் ஆண்டில் ராப்பள்ளி கூடங்களை வளர்ப்பதற்காக ரூபாய் 5000 நிதி ஒதுக்கீடு செய்ய சென்னை ராஜதானியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று பேராசிரியர் இதழ் தெரிவிக்கிறது. அதே இதழில் மதுரையில் சமூக சேவை சங்கம் ராப்பள்ளிகளை நடத்தி வந்ததாகவும் பதிவாகியுள்ளது. 1919ஆம் ஆண்டு வெளியான கல்பதர் ஆசிரியர் இதழ் பாடசாலைகளின் முக்கியத்துவத்தை விரிவாக எடுத்துரைக்கிறது. 1941இல் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி பிரஸ் வெளியிட்ட பள்ளிக்கூட பரிபாலனம் என்ற புத்தகத்தில் முதியோர் கல்வி கூடங்கள் பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறது. சென்னை மாகாண கல்வி முன்னேற்றம் என்ற அரசாங்க வெளியீட்டில் வயது வந்தோர் கல்வி மையங்கள் ஆண்டு வாரியாகவும் ஆந்திரா, கனரா, மலையாள தேச வாரியாகவும் பட்டியலிடுகிறது. சென்னை அரசாங்கத்தின் பொதுக்கல்வி அறிக்கை அன்றைய சென்னை ராஜதானியின் மாவட்ட வாரியாக வயது வந்தோர் கல்வி மையங்களையும் கல்வி பெற்றோர் விவரத்தையும் பட்டியலிட்டு கூறுகிறது. 1951ஆம் ஆண்டு சென்னை அரசாங்கத்தின் செய்தித்துறை வெளியிட்ட 5 ஆண்டு அபிவிருத்தி என்ற சிற்றேடு நீலகிரி மாவட்டத்தில் செயல்பட்ட முதியோர் கல்வி மையங்களை புகைப்பட சான்றுகளுடன் வெளிப்படுத்துகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்ககம் சார்ந்து மாநில எழுத்தறிவு விருது வழங்கும் விழா. இதில் அனைவரும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற என்னுடைய இயக்குனர் முனைவர் சுகன்யா மேடம் அவர்களே, தலைமை உரையாற்றியிருக்கின்ற நம்முடைய அரசு கூடுதல் பல தலைவர்களோடு இந்த மேடையை பகிர்ந்து கொண்டு நானும் கலந்து கொண்ட நினைவுகள்லாம் இருக்கிறது என்று சொன்னாலும் இன்றைக்கு அதற்கு நிகரான ஒரு முக்கியமான ஒரு மேடையாக இந்த மேடையை நான் பார்க்கின்றேன். காரணம், எதிரே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டுடைய பெருமையை
இன்றைக்கு பறைசாற்றுகின்ற விதமாக உங்களுடைய பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டதின் காரணமாக ஒரு மாநிலம் என்பது வெறும் அந்த மாநிலத்தில் இருக்கின்ற பல்வேறு விதமான அரசுகள் அமைந்தது என்று சொன்னாலும் அந்த அரசுகளுடைய சாதனைகளை மட்டும் முறியடிப்பதல்ல. ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே மற்ற மாநிலத்திற்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய மாநிலமாக இருப்பது எது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு தான் என்கின்ற பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம். பல்வேறு துறை சார்ந்து நாம் அந்த சாதனை நாம் எட்டியிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, குறிப்பாக இந்த எழுத்தறிவு இது சார்ந்து நான் 2022ஆம் ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் இது தொடங்கி வைக்கும் பொழுது, அங்கே ஒரு கிராமத்திற்கு நேரடியாக சென்று அங்கே இருக்கின்ற பெரியவர்களோடு 15 வயதை கடந்திருக்கின்ற பெரியவர்கள், மூத்தவர்கள், முதியவர்கள் என்று அவரோடு அமர்ந்து நான் உரையாற்றிய பொழுது, வயசான காலத்தில் நாங்கள் படிச்சு நாங்கள் என்னப்பா செய்ய போகிறோம், நாங்கள் எங்களுக்கு எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு பாட்டி கேட்டாங்க. அந்த பாட்டிகிட்ட சொன்னேன், பாட்டி இன்னைக்கு நீங்கள் இப்படி சொல்லி நாளைக்கு உங்கள் பிள்ளையோ உங்கள் பேர பிள்ளையோ உங்கள் மேலே இருக்க சொத்தை தான் பேர் எழுதிக்கிட்டா அது என்னதான் நீ கையெழுத்து போடுற இல்லை கை நாட்டு வைக்கிறது தெரியுமா? ஸோ இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டு நடப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தினசரி பத்திரிகையில் வருகின்ற செய்திகள், அந்த செய்திகள் சார்ந்து நம்முடைய நாட்டு நிலைமை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வேண்டும் என்று அவற்றை நான் எடுத்து சொன்னேன். சொல்லிட்டு அந்த அப்போ இது